ஹாய் கைஸ், நாங்கள் செயின்ட் இசபெல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து எஸ்ஐடிபி ப்ராஜெக்ட் பண்ணுறோம். எங்கள் டீம் நேம் வந்து காஸ்மோ எக்ஸ்ப்ளோரர்ஸ். நாங்கள் வந்து இது என்ன மாதிரியான மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோன்னா, குளத்தில் உள்ள குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கெலாம் போகிற வழியில் பார்த்தா நிறையா குளம்லாம் இருந்துச்சு. அந்த குளத்தில் பார்த்தா நிறையா குப்பையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நிறையா மீன், செடி எல்லாமே வந்து இறந்துருந்துச்சு. நாங்கள் இதை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாங்கள் அதை யோசித்தோம். இருக்குன்னா அது வந்து குப்பையாது, இந்த மீன்லாம் சாகுது, அப்போ செத்து கூட போகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அந்த குளத்துலலாம் விழும்போது அந்த தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகுது. தண்ணியில் உள்ள உயிரினங்களுக்கெலாம் வந்து மூச்சிட முடியாமல் தவிச்சு அது இறந்து கூட போகுது. இந்த மாதிரி இந்த இலையெல்லாம் அழிவு போயிருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு உயிரினங்களை செத்து போகுது அப்படின்னு நான் பார்த்துட்டோம். அடுத்து வந்து அந்த அழுகி போயிருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பேட் ஸ்மெல்லையும் உருவாகுது. ஸோ வந்து நம்ம அந்த செட் போகும்போது நமக்கு வந்து ஒரு அருவருப்பான ஃபீல் ஆகுது. நான் சொல்லியிருக்கிறது மட்டும் இதோட பிரச்சனை கிடையாது, இன்னும் நிறைய விதமான பிரச்சனைகள்லாம் இதில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த மிஷின் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மிஷின் வந்து தண்ணியில் உள்ள குப்பையெல்லாம் அதுவாகவே போய் க்ளீன் பண்ணும். இப்போ அந்த மிஷினோட ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்து சோலாரில் தான் ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து இதில் வந்து 2 டியூப்ஸ், அதாவது நம்ம கார் வீல், இந்த வீல்ஸ்லாம் வந்து நடுவில் உள்ளார இருக்கும்ல டியூப், அந்த டியூப் இருக்கும். அந்த டியூப் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா, அது வந்து மிதந்து போகிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து இந்த ஃபேன் வந்து இது வந்து மூவ் ஆகி போகிறதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, முக்கியமாக நமக்கு வந்து எந்த ஒரு ஆர்கானிசமும் இதாக போகாமல் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா, ஃபேன் வந்து சுற்றும் போது எந்த ஒரு ஆர்கானிசமும் வந்து பக்கத்தில் வராது. அதாவது தண்ணி கலங்கும் போது எந்த ஒரு ஆர்கானிசமும் வந்து பக்கத்தில் வராது. ஸோ வந்து நமக்கு இதுக்குள்ளார வேறு மீன் அந்த மாதிரி போயிடுமா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதை பற்றி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து இது வந்து இது வழியாக தான் வந்து குப்பையெல்லாம் உள்ளார போகும். இதுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா வேக்யூம் கிளீனர் அந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்கும். அது வந்து வேக்யூம் கிளீனர் மாதிரி இருக்கிறதுனால குப்பையெல்லாம் வந்து சேவ் பண்ணிக்கும். இது வந்து குப்பையெல்லாம் இது வழியாக உள்ளார போகும். இது வழியாக உள்ளார போய் அந்த வழியாக வந்து அந்த நெட்டில் வந்து சேவ் ஆகிடும். இந்த நெட்டில் வந்து அந்த குப்பையெல்லாம் வந்து எல்லா குப்பையும் வந்து சேவ் ஆகிடும். ஸோ வந்து இந்த நெட்டு நம்ம எதுக்கு இப்படி வந்து வச்சுருக்கோம்னு பார்த்தோம்னா, வாட்டர் வந்து உள்ளார போனாலுமே வந்து குப்பையை மட்டும் வச்சுக்கிட்டு வாட்டர் வந்து வெளில வைக்கணும். ஸோ வந்து நமக்கு இந்த மாதிரி நெட் பேக் வச்சுருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளார வந்து அந்த மிஷின் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த ஃபேன் சுற்றுறதுக்காகவும் இது வந்து இந்த எனர்ஜி எடுத்து இதுக்கு கொடுக்கறதுக்கான அந்த மாதிரி ஒரு மிஷினும் இதுக்குள்ளார இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா இதோட எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து இதோட மெட்டீரியல் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். இது வந்து எதுக்கு நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்கோம்னா, இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து துருப்பிடிக்காது. தண்ணியில் இருக்கும் போது அயன் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிச்சா இதில் வந்து தண்ணியில் முழுகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து துருப்பிடிக்காது. ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த பை வந்து நமக்கே தெரியும், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நெட்டு இருக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து டியூப்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அடுத்து இந்த இடத்துல வந்து அதே அந்த ஸ்டீலை வச்சு நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிருப்போம். அப்புறம் இந்த ஃபேனுமே சேம் டு சேம். இங்கே வந்து நம்ம இங்கே வந்து ஒரு சோலார் செட் பண்ணியிருப்போம். அவ்வளோதான் மெட்டீரியல்ஸ். ஸோ வந்து நாங்கள் வந்து இது எவ்வளோ வந்து கம்மி மெட்டீரியலில் செய்யலாமோ அவ்வளோ இதாக பண்ணியிருக்கோம். இது உள்ளார வந்து என்னென்னலாம் வந்து நம்ம மிஷின்ஸ்லாம் செட் பண்ணணுமோ அதுக்கான காஸ்ட். இது வந்து வெளில உள்ள காஸ்ட் வந்து அவ்வளோக்கு வரவே வராது. ஸோ வந்து நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இது வந்து இருக்கும். இது வந்து இந்த குளம் வச்சுருக்காங்க அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.